குறைகள் பேசாமல் விட்டுருப்பேன், யாருக்காவது திட்டியிருப்பேன். நான் பெரிய கோவக்காரெலாம் கிடையாது. நாளைக்கு கைல் வின்சன், அந்தோனி வின்சன் கோவக்காரன்னு சொல்லி டைட்டில் போட்டு முடிச்சு விட்டுறாங்க. அடுத்தபடியாக கதையின் நாயகி TJ பானு அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு வரும்போது. ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலுக்கு போய் வர அந்த மாதிரி ஒரு டைம் வந்தாச்சு. பட் அதுக்கு சாரி. இந்த நான் ஏற்கனவே ட்ரெய்லர் பாடங்கள் படம் பார்த்துட்டேன். ஸோ அது உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம இவ்வளோ கேமரா முன்னாடி நடித்தாலும் இந்த மேடையில் பேசுகிறது ரொம்பவே கஷ்டம் உண்மையாகவே. ஆனால் மேடையில் இருக்கிற நிறைய ஆள் வந்து எனக்கு பிடிச்சி போச்ச ஆள். ஸோ அவங்க எல்லாருக்கும் இங்கே வந்ததுக்கு நன்றி. லெனின் பாரதி அவர்கள், சீனு அவர்கள், நீங்கள் எல்லோரும். நீங்கள் இந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு இப்போ வந்தீங்க. பட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணும்போது அவர் ஸ்ரீலங்காவிலே இருந்தார். ஸோ அப்போ கூட ரொம்பவே நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை பண்ணும்போது வந்து நாங்கள் எல்லாரும் இப்போ ட்ரெய்லரில் இருக்கோம், சினிமாவில் இருக்கோம். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது. பட் அந்த ஊர் மக்கள், அங்கே இருக்கிற ஃபிஷர்மேன், அவங்களெல்லாம் வந்து ஒரு இது ஸ்ரீலங்காவோட ராஜா ஹரிஷ்சந்திர மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அவங்க வந்து அந்த ஊர் மக்கள் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி, குட்டி குட்டி பசங்களை வந்து கூப்பிடுறதுக்கு ஒரு ஈடி இல்லாத அந்த குட்டி பசங்க வந்து இப்போ ஒரு சின்ன ஈடி, அந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து அப்படியே ஹெல்ப் பண்ணாங்க. சாப்பாடு கொடுக்கறதுக்கு, பாத்ரூம் கொடுக்கறதுக்கு, நிறைய திங்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து அவங்களோட ஒரு ராஜா ஹரிஷ்சந்திர மாதிரி ஃபீல் பண்ணி இந்த படத்தை வந்து பாருங்கள், தியேட்டருக்கு வாங்க. அது மட்டும் தான் சொல்ல முடியும். போதும், நன்றி. I think everybody did a great performance. What else I can say? Thank you. அந்தோனி கைல் வின்சென்ட் அவர்களே ஒரு சில வார்த்தைகள். இல்லை சார், ஒரு 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். பேசுகிறதுக்கு முதல் நான் நடித்த படம் ஒரு 10 படத்தில் ஆடியோ லான்ச் வந்திருக்கேன். வேடிக்கை பார்க்குறதுக்குன்னு ஒரு படத்துக்கு போயிருக்கேன். ஆனால் எந்த ஆங்கருமே கண்ணீர் விட்டு பார்த்ததில்ல. எங்களோட படம் ஏற்கனவே சோகமான படம். வாரவங்க எல்லாமே சோகமாகவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னையும் அந்த டைரக்டர் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க. நீங்கள் ஃப்ளைட் எடுத்து போய் ஜஃப்னாவுக்கு போக தேவையில்லை, டிக்கெட் எடுத்து போனீங்கன்னு சொன்னால் ஜஃப்னா டவுனில் இறங்கி அல்லப்பட்டின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. ராஜா சாரோட 5 பாட்டை கேட்டுட்டு நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் எங்கள் ஊரை பார்க்கலாம்னு சொல்லி அந்தோனி சார்பில் நாங்கள் உங்களை வந்து பூ கொடுத்து கௌரவிக்கிறோம். இது பிறகு கூல் சுரேஷ் கொடுத்த பூ மாதிரி மாலை மாதிரி போகாமல் அண்ணன் முறையில் கொடுத்த பூவு. சரி, எனக்கு 2 வார்த்தையில் இது நான் இந்த படத்தை பற்றி பேசணுன்னா என்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கும். பட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பேசுகிறேன். ப்ளீஸ் பொறுத்து கொஞ்சம் கேளுங்க. என்னென்னா, நான் 8 வயசில் எங்கள் அம்மாட்ட ₹1 ₹2 திருடி சினிமா பார்க்க வழிகட்டு சூப்பர் ஸ்டாரோட ஆடு புலி ஆட்டம் படம் பார்த்துட்டு அவரோட பெரிய ஃபேன் ஆகி அவரோட போஸ்டர் பார்த்துட்டு எங்கள் ஊரில் ஒரு மினி தியேட்டர் இருக்குது. அந்த மினி தியேட்டரில் ஒரு போஸ்டர் பார்த்துட்டு இப்படி ஒரு போஸ்டரில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா, அதுக்கப்புறம் எனக்கு அந்த கனவு எப்படி அதை கொண்டு செலுத்துறது, அதை எப்படி பார்க்குறதுலாம் எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் போர் சூழ்நிலை வந்துட்டு இடம்பெயர்ந்து குடும்பத்தோட நார்வே நாட்டில் போய் குடியேறினேன். அங்கே போய்ட்டு 16 வயசில் ஒரு வெள்ளைக்கார நாட்டுக்கு போனால் எப்படி வாழ்ந்துருப்பேன்னு தெரியும் உங்களுக்கெல்லாம். நல்லா ஃப்ரீயாக, எவ்வளோ ஃப்ரீயாக வாழ முடியும் அவ்வளோ ஃப்ரீயாக சந்தோஷமாக வாழ்ந்தேன். உள்ளூர் நாடகங்களில் நடிப்பேன், டான்ஸ் ஆடுவேன், பாட்டு படிப்பேன். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சும்மா வேடிக்கையாக இருந்த விஷயம் வந்து NTFF நோர்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இந்தியாவில் இருக்கிற உலக படங்கள் எல்லாத்துக்கும் அவார்டு கொடுக்குற வசீகரன் அவர்களுக்கு நான் உதவியாக வந்து அவர்கிட்ட ஃபெஸ்டிவலில் இருப்பேன். அந்த டைமில் தான் நிறைய டைரக்டர்ஸோட சேர்ந்து பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் வந்து கொஞ்சம் திமிராக இருப்பேன். எனக்கு இந்த பம்முறதெல்லாம் தெரியாது, அப்படி பம்முறதெல்லாம் தெரியாது, ஏன்னா எனக்கு சினிமா தெரியாது. அப்படி இருக்கும்போது தான் பிரபு சாலமன் சார் எனக்கு நான் நடிக்க வேண்டிய முதல் படம் நீர்ப்பறவை சார், ஸ்ரீராமசாமி சார் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னார். பட் அங்கேருந்து வர முடியலை, அதால் அதை நடிக்க முடியல. இந்த டைமில்
பத்திரிகை நம்மளோட ப்ளீஸ் உங்கள்ட்ட நீங்கள் தான் அதை கொண்டு சேர்க்கணும். என் கனவை நினைவாக்கி எனக்கு சினிமா வாய்ப்பு தந்த எனது குருநாதர் பிரபு சாலமன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் என்றும் இதை மறக்காமல் இருப்பேன். அதேபோல் இலங்கையில் முதல் யாழ்ப்பாணத்திலிருந்து எங்களுக்கு வணிகம் இல்லாத ஒரு ஊரிலிருந்து எப்படி இந்த காசை திருப்பி எடுக்க போகிறோன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது, சத்தியமாக தெரியாது. நம்ம ஒரு காசுக்கு ஒரு கோடியில் ஆரம்பிப்போம், 2 கோடியில் ஆரம்பிப்போம், 3 கோடியில் 5 கோடி அப்படி காய்ச்சி அதை சலிக்காமல் என்ன நம்பிக்கையில் இந்த மனுஷன் காசை கொடுத்தானோ, என்ன நம்பிக்கையில் இந்த மனுஷனை நம்பி இன்வெஸ்டர் சின்ன பொடி 1000 ரூபா 2000 ரூபா யூரோ கொடுத்தவன் 500 ரூபா கொடுத்தோம்னா எல்லாரும் தான் சேர்த்துக்கிட்டு இன்றைக்கி பிரசாத் லேபில் வந்துட்டு நான் 12 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு. எனக்கு கதாநாயகன், அதாவது இந்த படத்தின் முக்கியமான, அதாவது ஹீரோண்டுவாங்க கதாநாயகன்டுவாங்க, இந்த படத்தின் முதன்மை பாத்திரம் கொடுத்து என்னை இங்கே நின்று பேச வைக்கும் அளவுக்கு எங்கள் சினிமா வளர்ந்து கொண்டு வருகிறது. அதற்கு ரமணனாக்க முதல்ல நன்றி. எங்களுக்கு அடிக்கடி முக்கியமான ஒரு நபர் சோமிதரன்னா, அவரை பற்றி நான் இந்த புக்கு படிக்கிறது டாக்குமெண்ட்ரி பார்க்குறதுலாம் கிடையாது. நம்ம யாராவது அதை சொன்னாங்கன்னா வேடிக்கையாக கேட்டுப்பேன். ஆனால் சோமிதரன் நான் பார்த்த பிறகு தான் நான் கொஞ்சம் அந்த ஈழத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணுமென்று ஆசைப்பட்டேன். அதுக்கு நன்றி. நீடுரா படத்தில் எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு மிக்க நன்றி. எங்கள் படத்தை வந்து இங்கிருந்து வந்து எங்கள் படத்தின் பூஜையில் கலந்து கொண்டார் ஸ்ரீராம் சாமி சார், அவருக்கு நன்றி சொல்லியாச்சு. அப்புறம் லெனின் பாரதி அண்ணா, எனக்கும் அவருக்கும் கருத்து பெரும் 2 பேருக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறோம். ஏன்னா ரஜினி சாரோட தீவிர ஃபேனு. ஓகே, நான் சினிமாவோட ஃபேனு, ரஜினி சாரோட ஃபேன், அவ்வளோதான். நான் ஒரு படத்தை படமாக பார்ப்பதால். அப்புறம் வந்து யாரை பற்றி சொல்ல, சுதர்ஷன் ஆக்டர், அவனும் எனக்கு ஒரு தம்பி தான். இந்த படத்தில் அவனோட நடிக்கிறது எனக்கு சந்தோஷம். அப்புறம் யாரை பற்றி சொல்லணுது இல்லை, ஆனால் இங்கே சொல்ல போனால் ஜெனோசன் என்ற அந்த ஒரு நபர், அவருக்கு எலும்பி நின்றீங்கன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் எல்லோரும் அவருக்கா பார்த்துக்கோங்க. இந்த அவரை பற்றி தான் இங்கே நேற்று ஒரு ஆங்கர் கேட்டாங்க, எனக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்து இந்த படத்தில் வேலை செஞ்ச ஆக்களில் இந்த ஸ்வீட்டை யாருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன் வந்துட்டு சுகிர்தன் டைரக்டர், நீங்கள் எழுதுனில்லை சுகிர்தன், இவருக்கு கொடுப்போன்னு சொன்னேன். அப்புறம் டக்குன்னு எனக்கு ஸ்டாக்காக இவனுக்கு கொடுக்க எல்லாத்தையும் அவனுக்கு தான் கொடுக்கணும்னு சொன்னேன். ஏன்னா கிட்டத்தட்ட 7 வருஷமாக வந்து எல்லா சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் மதுரையில் இருந்தோ, கோயம்புத்தூர்லேருந்து, இந்த ஊரில் இருந்தோ, இல்லாட்டி எந்த நாட்டில் இருந்தோ வார எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டரும் பாடுற அதே கஷ்டத்தை பட்டாலும் கடைசி மட்டும் விட்டாமல் நின்று முயற்சி பண்ணி அவங்க நிச்சயந்தானா இலங்கையில் வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டுலாம் போயிருக்கலாம். எல்லாத்தையும் விட்டுட்டு இதைத்தான் பண்ணணும்னு சொல்லி வந்து லெனின் நான் சொன்ன மாதிரி எல்லாரும் எடுக்கிற படம் எடுக்காமல் புதுசாக ஒரு படம் எடுப்போன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இந்த படத்தோட கதை கேட்டு நான் தான் முதல்ல எனக்கு பிடிக்கலன்னு சொன்னார். ஆனால் இந்த படத்தில் நடிச்சிருக்காட்டி நான் பெரிய ஒரு குற்றம் செய்தவனாக தான் இருந்திருப்பேன்னு சொன்னால் இதே பிறகு என்ன கூப்பிட்ருப்பான் ஆடியோலாம். சரி, இப்படி ஒரு ட்ரெய்லரை பார்த்துட்டு ஆனால் முட்டாள் பலே இந்த படத்தை விட்டேன்னு சொல்லி புலம்பாமல் என்னை நம்பி என்னை உருவாக்கி ஒரு அந்தோனியாக என்னை மாற்றி, எனக்கு ரொம்ப ஆசை தான். 12 வருஷமாக கயல் வின்சன் சொல்கிறாங்க, அந்தோனி வின்சன் சொன்னாலும் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் டிஜே பானு, அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லணும். என்ன சொன்னால் அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி படம் நடிப்பாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம்னு சொன்னால் இவங்க இந்த படத்துக்கு எங்கள் படமும் கதை கேட்டாங்க, ஓகே சொல்லலை. அப்புறம் தெலுங்கில் ஒரு 50 லட்ச ரூபா சம்பளத்தில் ஒரு படம் கிடச்சிச்சு. எவ்வளோ பெரிய முட்டான்னு தெரியல. அந்த படத்தை வேணான்ட்டு யாழ்ப்பாணத்துக்கு தனியாக ஒரு ஆளாக வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அசிஸ்டன்ட் கிடையாது, மேக்கப் ஆர்டிஸ்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நாங்கள் யாரை சொல்கிறோமோ இவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு கையில் சொன்னால் கலையா அவங்க தான் மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லி ஒத்துக்கிட்டு எங்களுக்கு முழுக்க ஒத்துழைப்பு கொடுத்தது. சீரியஸாக இந்த படத்தில் வந்துட்டு அந்தோனியா வேறு யாரும் ஒன்றா நடிச்சிருக்கலாம். அதுக்கு நிறைய நடிகர் நல்ல நடிகர்கள் இருக்காங்க. ஆனால் நளினியாக நடிக்கிறதுக்கு அவங்களால மட்டும்தான் முடியும். நீங்கள் இருக்கிற எல்லா போஸ்டர்லையும் பாருங்கள், நளினி அங்கே இருப்பாங்க. இந்த நளினிக்குள்ளே அந்த கூட்டுக்குள்ளே குறுகி போய் நிற்கிற அந்தோடி மட்டும்தான் நான். அடே நீ இப்படிலாம் பேசியோன்னு யோசிக்கிறீங்களாடா? நல்லா பேசுனா சரி. நன்றி. அந்தோணி படத்தை நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டீங்க. தேவராஜனே நீங்கள் தான் மெயின் ஆள், எல்லாருக்கும் தலைக்கட்டு பார்த்துக்குங்க. கயல் படத்தில் எனக்கு அடித்து என்னை துன்பம் பண்ணாலே நீங்கள். எனக்கு எல்லாரையும் தெரியாது, தேவராஜனோட சேர்த்து கயல் படம் நடித்தபடி அவரை ஞாபகம் இருக்குது. மற்றபடி இங்கே வந்திருக்க நண்பர்கள் எல்லாரும் நான் கெஞ்சி கேட்குற ஆள்லாம் கிடையாது. இது நல்ல படமாக இருந்தால், இது நல்ல ட்ரெய்லராக இருந்தால், இளையராஜா சார்
போட்டது நல்ல பாட்டாக இருந்தால் தயவுசெய்து இது தமிழ்நாட்டிலும் மலையாளத்திலும் சிங்களத்திலும் ஒரு வெற்றி படமாக அமைய வேண்டும். இங்கே இருக்க பசங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, எங்களோட பசங்களுக்கெல்லாம் சான்ஸ் கிடையாது. இது ரமணனை மாதிரி இன்னொரு ப்ரொடியூசர் ஒன்று சொன்னால் இந்த படம் ஜெயிக்கணும், இதுக்கு ஒரு வணிகம் உருவாக்கணும். இன்னொரு 5 வருஷத்தில் இலங்கையிலிருந்து ஈழத்திலிருந்து தமிழ் கலைஞர்கள், இசையமைப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், டெக்னீஷியன், எடிட்டர், நமக்கு சுரேஷன்றெல்லாம் கிடைச்சது. நம்ம எடிட்டர் சுரேஷன்லாம் அவன் பெரிய பெரிய படம்லாம் வேலை செஞ்சவன். இந்த பையன் அவனை படத்தின பாடலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லாம் தனித்தனியாக வீடியோ எடுத்து போடுங்க. சாவடிச்சிட்டான். அவரோட ஒய்ஃபு ஃபோன் பண்ணி ஜனசன்னா என் கணவரை வீட்டை விடுறீங்களான்ற கேட்குற அளவுக்கு வேலை வாங்கினாங்க. தேங்க்ஸ் பிரதர், இவங்க இதெல்லாம் பண்ணி கொடுத்தது ரொம்ப ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி, ட்ரெய்லர் பார்த்தீங்கல்ல, இந்த எமோஷனலான ட்ரெய்லர் பார்த்தீங்க. கடைசியாக முடிக்கும்போது இந்த ட்ரெய்லர் பற்றி உங்கள் வாயால் சொல்லுங்கள் தங்கச்சி. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், வாழ்க தமிழர். நன்றி. தேங்க்யூ. அவரே சொல்லிட்டாரு. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். நான் அந்தோனினால நான் அந்தோனினே கூப்பிட்றேன், அந்தோனி அண்ணானே சொல்லிடுறேன். ஏன்னா நான் அழுததுக்கான காரணம் வந்து அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு மிகப்பெரிய அந்தோனியாரோட பக்தர். ஸோ எனக்கு அது ரொம்ப இமோஷ்னல் ஆகிடுச்சு. அண்ட் நதர் முக்கியமான ஒரு விஷயம், ட்ரெய்லர் அது பார்க்கும்பொழுது ஐ டோன்ட் நோ, ஐ வாஸ் ஜஸ்ட் டெல்லிங், நான் சார்கிட்டேயும் சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எனக்கு என்னமோ சிறை படம் எப்படி வந்து அப்படியே ஹிட் ஆகி ஒரு லெவலில் கொண்டு போச்சோ, எனக்கு என்னமோ இந்த படம் செம்ம ஹிட் ஆகிடும் போல இருக்குன்னு சொல்லி நானும் சாரும் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ டெஃபினெட்லி அண்ணா சொன்ன மாதிரி, அண்ட் அஃப்கோர்ஸ் டு போத் த டைரக்டர்ஸ், கண்டிப்பாக இந்த படம் நிச்சயமாக வெற்றியாக மாறிடும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்களின்றி நாங்கள் இல்லை. நான் இது எப்பவுமே சொல்ற டைலாக் இல்லை, ரொம்ப ஆத்மார்த்தமான வார்த்தை. நான் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட எப்பவுமே சொல்றது. ஸோ கண்டிப்பா தரமான படத்தை நீங்க நிச்சயமா ஒரு இடத்துல வச்சிருவீங்க. ஸோ அதுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். இன்னொரு முக்கியமான ஒரு நபருக்கும் இந்த நேரத்துல நன்றி. ஒரு படம் எவ்வளவு முக்கியமோ அதே போல இசை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆடட் ஃப்ளேவராக நம்மளோட மாஸ்ட்ரோ சார் ரொம்ப அழகான இசை கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள். என்னன்னா தங்கச்சி பேசினா அப்புறம் அண்ணா கண்டிப்பாக பேசணும். இதில் முக்கியமான ஆள், அவருக்கும் எனக்கு ஒத்தே வராது, எதுவும் தெரியல. அவரோட ஃபஸ்ட்டு படம் நீலராலேருந்து அவர் ஒரு டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் மட்டுமே பக்கபலமாக இருப்பார். என்ன சொன்னால், அவருக்கு கிடைக்கிற படம் எல்லாமே லோ பட்ஜெட்டில் தான் கிடைக்கும். அதுக்குள்ள என்னாவது செஞ்சு இந்த படத்தை கொண்டோண்டாக்காண்டி சொல்லி, விக்கி அண்ணா முதல்ல உங்களுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். விக்கி அண்ணா வாங்க, முதல்ல மன்னிச்சுக்கோங்க, நான் தான் கூட உங்களோட சண்டை பிடிச்சிக்கிறேன். இப்போ நீங்கள் பேசும்போது தான் தெரிஞ்சு எங்களை விட ஈழத்தை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு. எங்களை விட என்னை விட உங்களுக்கு அவ்வளோ சினிமா தெரிஞ்சபடியாக தான் நீங்கள் அவ்வளவு கடினமாக எல்லா கெட்ட வார்த்தைகளையும் எல்லா கெட்ட பேரையும் உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்ததுக்கு. ஸோ இப்படி ஒரு மேடையில் மன்னிப்பு கேட்குறதுக்கு நான் பயப்படலை. நான் எல்லாம் கோவக்காரன்னு சும்மா சொல்கிறாங்க. எனக்கு நியாயமாக இருந்தால் கோபம் வராதுங்க, அநியாயமாக இருந்தால் கோபம் வரும். தேங்க்ஸ் விக்கினா. அடுத்தது ஜிபிடி தமிழன் எழில் அவர்கள், அவர் ரேப் சிங்கர், அவரும் ஈழத்து கலைஞர். அப்புறம் விஜிதரன், அவர் ஏதோ பொலிட்டிக்கல் ஸ்டடியெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாரு, நிறைய கதை எழுதிட்டுருக்காரு. இவங்க எழுந்திருங்கெல்லாம் தெரிஞ்சுக்கட்டும் எப்படி கலைஞர்கள் வந்துட்டுருக்காங்க. அப்புறம் தமிழ், அவர் ஒரு அடுத்த பாக்யராஜா வர்றதுக்கான, பாக்யராஜ் சார் மாதிரி வரத்துக்கான எல்லாம் இருக்குது. கலை, நன்றி கலை. அங்கே வந்து அவ்வளோ தூரம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, மிச்ச கலைஞர்லாம் வர முடியலை. இந்த படத்தின் முக்கியமான கதாபாத்திரம் நடித்தபடியாக சில குறைகள் பேசாமல் விட்டுருப்பேன், யாருக்காக திட்டியிருப்பேன். நான் பெரிய கோவக்காரெலாம் கிடையாது. நாளைக்கு கைல் வின்சன், அந்தோனி வின்சன் கோவக்காரன்னு சொல்லி டைட்டில் போட்டு முடிச்சு விட்டுறாங்க. நன்றி நன்றி நன்றி.